அடுத்து நாம் காண இருக்க முத்திரையின் பெயர் சிகா முத்திரை. சிகா முத்திரையை எப்படி செய்வது என்று உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன். சுண்டு விரலும் பெருவிரலும் 2 பக்கம் இருக்கணும். பாக்கி 3 விரல்களும் உள்பக்கமாக உள்ளங்கையை தொட வேண்டும். சிகாமுத்திரை செய்வது இப்படிதான். இதைதான் சிகாமுத்திரை என்று இருக்கும். இந்த சிகாமுத்திரையின் என்ன நன்மைகள் என்று இனி பார்க்கலாம். இந்த முத்திரை செய்வதால் ஏற்படும் நன்மைகள்: 1. உயர்வான எண்ணங்கள் தோன்றும். படிக்கின்ற விஷயங்கள் மனதில் நன்றாக பதிந்து நினைவாற்றலோடு எப்போதும் நமக்கு தந்து கொண்டு இருக்கும். புதிதாக விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை தூண்டும். மன அமைதி ஏற்படும். இயற்கை நாயகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.